My dear students, this is class 2 maths, chapter 11, exercise 11.3 la question number 5 பார்க்க போறோம். X is the random variable with the probability density function f of x given by கொடுத்திருக்காங்க பாருங்க x plus 1 எப்பன்னா x is greater than or equal to minus 1 less than 0 அப்படி இருக்கும்போது x plus 1 and 0 included பாருங்க 0 included greater than or equal to 0 less than 1 இருக்கும்போது minus x plus 1 otherwise 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க, நம்பர் லைனில் இந்த பக்கம் மைனஸ் இன்ஃபினிட்டி, இந்த பக்கம் ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இங்கே பாருங்கள் மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு மைனஸ் 1, அடுத்து 0, அடுத்து 1. இப்போது மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 1க்கான இன்டர்வல் அதர்வைஸில் வருது. அப்போ 0. ஸோ இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0. அடுத்து மைனஸ் 1 டு 0 பாருங்கள் அடுத்த இன்டர்வல். ஸோ இப்போ மைனஸ் 1 வந்து இன்க்ளூட் ஆகிடுது. இந்த இன்டர்வலில் மைனஸ் 1 இஸ் இன்க்ளூடட். ஓகே, ஸோ மைனஸ் 1 இன்க்ளூடட் க்ளோஸ் இன்டர்வல், பட் 0 ஓப்பன் இன்டர்வல். நல்லா கவனிங்க, 0 இன்க்ளூட் ஆகலை. ஸோ இந்த இன்டர்வலில் எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, அடுத்து 0 டு 1 இந்த இடத்துல 0 இன்க்ளூட் ஆகிடுது. 0 இன்க்ளூடட் பட் 1 பக்கம் ஓப்பன் இன்டர்வல், 1 இஸ் நாட் இன்க்ளூடட். நல்லா கவனிங்க, இதில் கொஞ்சம் சீரியஸாக இருங்க. அடுத்து இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1. அடுத்து அதர்வைஸ் 0ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இங்கிருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் மறுபடியும் எஃப் ஆஃப் எக்ஸு 0 தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஷினே என்னென்னா நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்டர்வலாக தனியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இன்டர்வல் என்னென்னா மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து மைனஸ் 1 வரைக்கும் ரெண்டு பக்கமும் ஓப்பன் இன்டர்வல். ஓகே, ஸோ இந்த இன்டர்வலில் நல்லா கவனிங்க, மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து மைனஸ் 1 வரைக்குமான இன்டர்வலில் எங்கே ஒரு இடத்துல எக்ஸு. ஓகேவா, ஸோ அப்பர் லிமிட்டு வந்து நம்ம எக்ஸை வைக்கணும். ஸோ இதை ஏன்னு எடுத்துக்கலாம். ஏல மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வலில் 0 தானே நம்மளோட ஃபங்க்ஷன். அப்போ 0 டிஎக்ஸு ஈக்குவல் டு 0 தான் வரும். அடுத்து பியில் பார்த்தீங்கன்னா இது கியூமுலேட்டிவ் ஆகிட்டே போகுது இல்லையா. மைனஸ் இன்ஃபினிட்டி, இது மைனஸ் 1, அடுத்த இன்டர்வல் 0. ஸோ இதுவும் இன்க்ளூட் ஆகும், இதுவும் இன்க்ளூட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இது 0 தான். பட் இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 1, எஃப் ஆஃப் எக்ஸ் யார் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, அப்போது இந்த இடத்துல இங்கே கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 0. அடுத்த இன்டர்வலில் நல்லா கவனிங்க, இதுவும் இன்க்ளூட் ஆகும். அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 1 ஒரு இன்டர்வல். இங்கே ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0 தான், 0 டிஎக்ஸ் ப்ளஸ் அடுத்த இன்டர்வலில் இந்த இடத்துல எக்ஸ் எடுக்கணும் நம்ம. ஸோ அப்பர் லிமிட் வந்து எக்ஸ் வைக்கணும், லோவர் லிமிட் வந்து மைனஸ் 1. எஃப் ஆஃப் எக்ஸ் யார் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 டிஎக்ஸு. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, இது வந்து 0 வந்துடும். ப்ளஸ் இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1க்கு நமக்கு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸு. பட் அப்பர் லிமிட் லோவர் லிமிட் நம்ம அப்ளை பண்ணோம். மைனஸ் 1 லோவர் லிமிட்டு, அப்பர் லிமிட் வந்து எக்ஸு. ஓகே, ஸோ இது 0 நம்ம விட்டுடலாம். அடுத்து இப்போ எக்ஸு ஒரு முறை ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் தானே அப்ளை பண்ணோம். ஸோ எக்ஸு ஒரு முறை எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் அப்படியே வரும். ஒரு மைனஸ் போட்டுட்டு இப்போ லோவர் லிமிட் அப்ளை பண்ணணும். இப்போ மைனஸ் 1 இந்த எக்ஸோட பிளேஸில் வச்சு என்ன ஆகும், மைனஸ் 1 ஸ்கொயர் வந்து ப்ளஸ் 1 ஆகிடும். மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1, ஸோ 1/2. பட் இந்த இடத்துல மைனஸ் 1 தான் வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணால் மைனஸ் 1 ப்ளஸ் 1/2. அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே நமக்கு என்ன கிடைக்க போகுது, வெளியே ஒரு மைனஸ், ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் 1/2 வரும். மைனஸ் 1 ப்ளஸ் 1/2, அப்போ மைனஸ் 1/2 ப்ராக்கெட்டுக்குள்ளே. மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1/2. ஓகே, ஸோ இதுதான் ரெண்டாவது எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு கிடைக்கிறது. ஓகேவா, இப்போ நம்ம அடுத்த இன்டர்வல்குள்ளே போகலாம். ஸோ இந்த இன்டர்வல்குள்ளே போக போகிறோம். ஓகேவா, பட் இது வந்து கியூமுலேட் ஆகிட்டே போகும், இது கவனத்தில் வைங்க. ஸோ
நான் இதை வந்து சின்னு எடுத்துக்கிறேன். சி நம்பர் லைன்னு எடுத்துக்கிறேன். நம்பர் லைனில் நம்ம ஃபஸ்ட் இன்டர்வல் பார்த்துட்டோம், -∞ to -1. அடுத்த இன்டர்வல் வந்து -1லேருந்து 0, அடுத்த இன்டர்வல் வந்து 0லேருந்து +1. ஸோ இந்த இடத்துல தான் எக்ஸ் எடுக்க போகிறோம் நம்ம. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இன்டர்வலில் நமக்கு என்ன வரும் பாருங்கள், நல்லா கவனிங்க. f of x equal to ஃபஸ்ட் இன்டர்வல் -∞ to -1, இது வந்து 0 dx. அடுத்த இன்டர்வல் -1 to 0, f of x யார்? நல்லா கவனிங்க, f of x யார் இந்த இன்டர்வலில்? x + 1. ஸோ x + 1 போட்டாச்சு, x + 1 dx. இப்போ அடுத்த இன்டர்வலில் தான் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்த இன்டர்வல் லோவர் லிமிட் வந்து 0, பட் அப்பர் லிமிட் வந்து x கொடுக்கணும். ஓகே, ஸோ இங்கே ஃபங்க்ஷன் யார் பாருங்கள், f of x யார்? -x + 1, -x + 1 dx. ஓகே, ஸோ இது போல் இது க்யூமுலேட் ஆகிட்டே போகும். ஸோ அடுத்த இன்டர்வலில் இதுக்கு ஒரு 0 வந்துடும். அடுத்த இன்டர்வலில் பாருங்கள் -1 to 0, x + 1 dx. கரெக்டாக? ஸோ எக்ஸ்க்கு x²/2, 1க்கு ஒரு எக்ஸு, அப்பர் லிமிட் லோவர் லிமிட் கொடுத்துடலாம், -1 to 0. ஓகே, அடுத்த இன்டர்வல் பாருங்கள் -x, அப்போ -x²/2 + x, அப்பர் லிமிட் லோவர் லிமிட். ஓகே, இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, இல்லாட்டி இந்த இடத்துல நீங்கள் மைனஸ் ப்ளஸ் மிஸ்டேக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு ப்ராக்கெட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல லோவர் லிமிட் வந்து 0, அப்பர் லிமிட் வந்து x. ஓகே, ஸோ இப்போது இந்த 0வை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். இந்த இன்டர்வலுக்கு வாங்க. இந்த இன்டர்வல் அப்பர் லிமிட் யார்? 0. ஓகே, ஸோ 0 போட்ட உடனே என்ன ஆகும்? இந்த ரெண்டு பிளேஸ்லும் 0 வந்துடும். அப்போ ஒரே ஒரு 0 போட்டுக்கலாம். மைனஸ் லோவர் லிமிட் யார்? -1. அப்போ -1க்கு ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? -1க்கு ஸ்கொயர் வந்து +1 தான் வரும். அப்போது 1/2ன்னே போடலாம். அடுத்து இந்த இடத்துல -1 தான் வரும். ஓகே, சரி, இப்போ இங்கே வாங்க. அப்பர் லிமிட் யார்? x. அப்போது -x² அப்படியே, ஏன்னா ப்ராக்கெட்டுக்கு வெளியே மைனஸ் இருக்குது பாருங்கள், அதனால் -x²/2. இது வந்து +x தான். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் 0 அப்ளை பண்ணால் ரெண்டு இடத்துலையும் 0 தான் வரும். ஸோ ஒரே 0 போட்டுக்கலாம் நம்ம. ஓகே, சரி, இப்போது இந்த இடத்துல இந்த ப்ராக்கெட்டை உடைச்சிடலாம், 0 விட்டுடலாம். ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வரும்? 1/2 -1, அப்போ -1/2. கரெக்டா? இப்போ இது வந்து -x²/2ன்னே போடலாம், ஒரு +x இருக்குது. ஸோ -x²/2 முன்னாடி எடுத்துக்கலாம், ஒரு +x. இது என்ன ஆகும்? மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +1/2. ஸோ இதுதான் அடுத்த இன்டர்வலில் நமக்கு கிடைக்கிற கேபிட்டல் f of x. ஓகே, ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் இன்டர்வல் போயிடலாம். லாஸ்ட் இன்டர்வல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது க்யூமுலேட் ஆகிட்டே போகுது, மறக்காதீங்க. ஸோ d அப்படின்னு எடுத்துக்கலாம். டியில் வந்து ஃபஸ்ட் இன்டர்வல் -∞ to -1, அடுத்த இன்டர்வல் -1 to 0, அடுத்த இன்டர்வல் 0 to +1, அடுத்த இன்டர்வல் +1 to +∞. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இன்டர்வலில் 0 தான் நம்மளுடைய f of x, செகண்ட் இன்டர்வலில் x + 1, தேர்ட் இன்டர்வலில் -x + 1, அடுத்த இன்டர்வலில் 0. ஓகே, ஸோ எல்லா இன்டர்வலும் நம்ம f of x எடுக்கணும், கேபிட்டல் f of x. ஸோ கேபிட்டல் f of x ஈக்குவல் டு ஃபஸ்ட் இன்டர்வலில் 0 தான், அதாவது -∞ to -1 வந்து 0 dx. அடுத்த இன்டர்வல் பார்த்திங்கன்னா -1 to 0 x + 1 dx. அடுத்த இன்டர்வல் 0 to +1, ஃபங்க்ஷன் யார்? -x + 1, ஸோ -x + 1 dx. அடுத்த இன்டர்வலில் தான் f of x வரப்போகுது. அப்போது 1லேருந்து x வரைக்கும். ஸோ இந்த இன்டர்வலில் தான் நம்ம x எடுக்க போகிறோம். ஸோ அப்பர் லிமிட்டு x கொடுக்கணும், x பட் 0 தான். ஃபங்க்ஷன் யார்? 0. அப்போ 0 தான் வரும். இது எது வேணால் இருந்துட்டு போட்டோம், அப்பர் லிமிட் லோவர் லிமிட்டு. ஓகே, இப்போ நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணிவிடுவோமா? ஸோ ஃபஸ்ட் இன்டர்வல் என்ன வரும்? 0. ரெண்டாவது இன்டர்வல் பாருங்கள்,
எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸு அப்பர் லிமிட் லோவர் லிமிட் கொடுத்துடலாம். அடுத்த இன்டர்வல் பாருங்கள், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸு அப்பர் லிமிட் லோவர் லிமிட் கொடுத்துடலாம் 0 to 1. அடுத்த இன்டர்வலில் ஒரு 0 தான் வருது. ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க. இப்போ ஈக்குவல் டு இந்த 0 இக்னோர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டு இந்த இடத்துல அப்பர் லிமிட் என்ன 0, ரெண்டு பிளேஸில் 0 தான் வரும், ஒரே 0 போட்டுக்கலாம். மைனஸ் இப்போ லோவர் லிமிட்டு மைனஸ் 1க்கு ஸ்கொயர் பண்ணால் 1/2 தான் வரும். இங்கே மைனஸ் 1 போட்டால் மைனஸ் 1 தான். ஓகே, சரி. அடுத்த இன்டர்வல். ஸோ இந்த இன்டர்வலுக்கு வரலாம். இப்போது இந்த இன்டர்வலில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 1 போடணும். பட் மைனஸ் வந்துருக்கு. இது வந்து ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, இந்த இடத்துல தப்பு பண்ணுவீங்க. அப்போது மைனஸ் 1க்கு ஸ்கொயர் பண்ணால் 1 தான், பட் வெளியே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1/2. அடுத்து இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் 1 வரும். ஓகேவா? ப்ளஸ் 0. ஸோ இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இல்லை ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் மைனஸ் எடுத்துக்கிறது இருந்தாலும் ஓகே. நான் ப்ராக்கெட்டுக்குள்ளாவே ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். பாருங்கள், மைனஸ் 1 ப்ளஸ் 1/2. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் 1/2. இந்த இடத்துல ப்ளஸ் 1 மைனஸ் 1/2. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே 1/2. 0 இங்கே இக்னோர் பண்ணிடலாம். அப்போ இது மைனஸை உள்ளே எடுக்கும்போது ப்ளஸ் 1/2, இன்னொரு ப்ளஸ் 1/2, ரெண்டும் சேர்த்தால் 1. ஓகே, ஸோ கடைசியில் 1லேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்குமான எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு 1ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷனுக்கான ஆன்சர் எழுதிடுவோம். ஓகேவா? ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன், அதாவது சப்டிவிஷன் 1க்கான ஆன்சர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன். நல்லா கவனிங்க, குழம்பாதீங்க, ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கிடைச்சது, 0. எப்போன்னா எக்ஸ் இஸ் லெஸ் தென் மைனஸ் 1. அடுத்து நமக்கு என்ன கிடைச்சது ஆன்சரு, எக்ஸ் ஸ்கொயர் பை 2. இதோ இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1/2. எப்போ இது வந்து மைனஸ் 1 இஸ் இன்க்ளூடட், அதாவது எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 1 அண்ட் லெஸ் தென் 0. ஸோ இந்த இன்டர்வலில் நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அடுத்தது இது பாருங்கள், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1/2. எப்போ, அதாவது எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 லெஸ் தென் 1 இருக்கும்போது. ஓகேவா? அடுத்து 1 எப்போ, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த இன்டர்வல்னா 1. ஓகே, ஸோ இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். கொஸ்டின் நம்பர் 2 என்ன கேட்டிருக்காங்க, பி ஆஃப் மைனஸ் 0.5, அதாவது எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 0.5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.5. ஸோ இதுதான் செகண்ட் சப்டிஷனில் கொஸ்டின். இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, அதை வந்து அப்பர் லிமிட் யார் 0.5. ஸோ முதல்ல அப்பர் லிமிட் போடுங்க, அதுலேருந்து லோவர் லிமிட் வேல்யூ கழிச்சிடுங்க. லோவர் லிமிட் யார் மைனஸ் 0.5. ஓகே, இப்போ இன்டர்வல் போகிறோம் நம்ம. இப்போது 0.5 எந்த இன்டர்வலில் வரும், 0க்கும் 1க்கும் நடுவில் வரும். கரெக்டாக? அப்போ 0க்கும் 1க்கும் நடுவில் வந்தால் இந்த இன்டர்வல். ஸோ இந்த இன்டர்வலில் எஃப் ஆஃப் எக்ஸ் யார், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1/2. ஸோ எக்ஸ் வந்த இடத்துல என்ன போகணும், 0.5. ஸோ மைனஸ் 0.5க்கு ஸ்கொயரு பை 2 ப்ளஸ் 0.5 ப்ளஸ் 1/2. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன வேல்யூ கிடைக்கணும், மைனஸ் 0.5. இது எந்த இன்டர்வலில் வரும் பாருங்கள், இந்த இன்டர்வலில் வரும்.
-1லேருந்து 0 நடுவில் வரும் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போடணும், -0.5. ஓகே, -0.5க்கு ஸ்கொயர் பை 2. அடுத்து இங்கே ப்ளஸ் எக்ஸ், அப்போ -0.5 போட்டால் -0.5 தான் வரும். அப்புறம் ஒரு +1/2. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா. ஸோ வெளியே மைனஸ் இருக்குது, நல்லா கவனிங்க. 0.5க்கு ஸ்கொயர் பண்ணால் 0.25, 5 5 சார் 25 கரெக்டாக. பட் மைனஸ் இருக்கிறதுனால -0.25/2. இந்த 0.5 நான் 1/2ன்னு போடலாம் கரெக்டாக. ஸோ 1/2 இன்னொரு 1/2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இது வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் இருக்குது, அப்போ +0.25 தான் இது. ஓகேவா, பை 2. இங்கே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இது வந்து -0.5, அப்போ -1/2 இன்னொரு +1/2. இது ரெண்டையும் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ப்ளஸில் ஒன்று மைனஸில் ஒன்று, இது ரெண்டும் சேர்த்தா 1 வந்துடும். அப்போது இது ஒரு -0.25/2. இது ரெண்டுத்தும் சேர்த்தா ஒரு 1 கடியில் ஒரு 1 போடலாம். இப்போ இங்கே அந்த மைனஸ் உள்ளே எடுக்கும்போது இன்னொரு 0.25/2. ஓகேவா. இப்போ இது மாதிரி 2 இருக்குது கரெக்டாக. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் -0.25/2 ப்ளஸ் 1. ஓகே, இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 2க்கு 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1 - 0.25. ஸோ 1லேருந்து 0.25 கழிச்சா 0.75. ஸோ இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.